அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம போட் பேசெட்ஸ் 225 அப்படிங்கிற இந்த பட்ஜெட் இயர்ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அமேசானில் 550 ரூபாய்க்கு வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ இது வாங்குறதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மறக்காம அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்க. நம்ம சேனலுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட இயர்ஃபோன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாக் டைப் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலான லென்த் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இதை தவிர நமக்கு பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 பேர் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மேலும் ஒரு பேர் வந்து விங் டிப்புமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை தவிர நமக்கு பாக்ஸில் வந்து ஒரு கிளிப்புமே வருது. ஸோ நீங்கள் வந்து ஷர்ட் இல்லை ட்ரெஸ்ல எதையா ஹூக் பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த இயர்ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா 1 வருட வாரண்டியோட வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இயர்ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இந்த இயர்ஃபோனோட அடாப்டர் பார்த்தோம் அப்படின்னா கோல்ட் பிளேட்டட் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்து இதோட கேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்பே சொன்ன மாதிரி ஃபிளாட் டைப் கேபிள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து பர்சனலாக கசக்கி மடிச்சு பேக்கெட்டில் தான் வச்சுட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாகவே தான் இருக்குது. மேலும் இந்த கேபிளோட குவாலிட்டியுமே வந்து ஓரளவு நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம், குறிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ நான் வச்சிருக்க இயர்ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலரில் வந்துருக்கு. இதை தவிர பிளாக் மற்றும் ரெட் கலர்லையும் இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இயர்ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு மெட்டல் மாதிரி இருக்கும், பட் பிளாஸ்டிக் தான். ஸோ ரொம்பவே வந்து ஹெவியாக இல்லை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் நம்ம வந்து கண்டினியூஸாக பயன்படுத்தினாலும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த சிரமமும் இல்லை. இந்த இயர்ஃபோனை வந்து அட்டாச்சாக வந்த அந்த இயர் டிப்போட யூஸ் பண்ணப்போ எனக்கு அவ்வளோவா கன்வீனியன்ட்டாக இல்லை. பட் எனக்கு வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டாக இருந்தது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் முன்பே சொன்ன மாதிரி 5 பேர் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதுல உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த சிரமமும் இல்லை. மேலும் அது எதுவுமே வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகலை அப்படின்னீங்கன்னா அந்த விங் டிப்பையுமே வந்து நீங்கள் வந்து சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஓரளவு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர்ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஃபஸ்ட்டு என்னோட ரெட்மி நோட் 3ல மட்டும் யூஸ் பண்ணேன். ஸோ அப்போ யூஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து ரொம்பவே ஹைஸ் மற்றும் லோஸ்க்கெல்லாம் வித்தியாசம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இதற்கு முக்கியமான காரணம் என்னோட ஃபோனாக கூட இருக்கலாம். பிகாஸ் ரெட்மி நோட் 3யோட சவுண்ட் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃபிளாட்டான சிக்னேச்சர் தான். பட் இதை வந்து நான் வந்து OnePlus 3 ஃபோனில் வந்து யூஸ் பண்ணப்போ எனக்கு அந்த வித்தியாசம் வந்து அதிக அளவு இருந்துச்சு. ஸோ உங்கள் ஃபோன் வந்து ஒரு நல்ல சவுண்ட் அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த இயர்ஃபோன் மூலமா நமக்கு வந்து நல்ல ஹைஸ் அண்ட் லோஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த இயர்ஃபோனோட பேர்லேயே இருக்கிற பேஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பேஸ் சவுண்ட் வந்து நம்மளால கேட்க முடியும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பட் இதுல வந்து ஃபிளாட்டான நார்மலான மியூசிக்குமே வந்து நம்மளால வந்து லிசன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே வந்து பெர்ஃபெக்டான சூட்டா இருக்கும். இந்த இயர்ஃபோன்ல வந்து ஒரு மைக்குமே இருக்கு. ஸோ அதன் மூலமா வந்து கால்ஸ் பேசுறப்ப நான் பேசுறதும் சரி, எனக்கு அடுத்த எண்ட்ல இருக்கிறவங்க பேசுறதும் சரி கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு. ஸோ கால்ஸ் வந்து இந்த இயர்ஃபோன் யூஸ் பண்ணி அட்டன் பண்றதுல எந்த சிரமமும் இல்லை. மேலும் இது பார்த்தோம் அப்படின்னா இன்இயர் டைப் இயர்ஃபோன்ஸ் அப்படிங்கிறதுனால வெளியே இருக்கிற நாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து கேட்கல அப்படின்னே நம்ம சொல்லலாம். குறிப்பா வந்து கால்ஸ் வந்து நம்ம பேசிட்டு இருக்கப்ப. மேலும் இதுல வந்து கால்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு, மேலும் சாங்ஸ் மியூசிக் ஏதாவது கேட்கிறப்ப பிளே பாஸ் பண்றதுக்கு ஒரு பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் அதையுமே வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி, ஒரு நல்ல சவுண்ட் சிக்னேச்சர், மேலும் வந்து ரொம்பவே பேஸ் ஹெவியான சாங்ஸ் வந்து நீங்க லிசன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பட்ஜெட் வந்து 500 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து தாராளமாக வாங்கலாம். ஸோ வாங்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க. டெக்ஸடைக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். நன்றி.